இந்த நாளுக்கென்று ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் டிவைன் சர்வீஸுக்குன்னு எதுவும் அவங்க கொடுக்கல. ஆனால் அதற்கு தொடர்பாக ஒரு பாடத்தை நாம் படிக்க போகிறோம். போன வாரத்தில் 7 ஸ்டெப்ஸ் டு தி வில் ஆஃப் காட் என்று படித்தோம். தேவ சித்தம் அறிய 7 படிகள் என்று படித்தோம். இன்றைக்கு 7 ஸ்டெப்ஸ் டு தி வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையில் வளர 7 படிகள் என்று நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். விசுவாசம் ஆண்டவருடைய வேதத்தை முக்கியப்படுத்துமா படுத்தாதா? நிச்சயமாக முக்கியப்படுத்தும். ஆகவே இந்த வேதாகமத்தினுடைய மகத்துவத்தை அறிந்திருக்கிற நாம் எப்படியெல்லாம் அதை அணுக வேண்டும், எப்படியெல்லாம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். பாவிகளை பரிசுத்தப்படுத்தி பரலோகம் சேர்க்க அவர்களுக்கு வழிகாட்டியாக அருளப்பட்டுள்ள அருமையான ஆன்மீக நூல்தான் பரிசுத்த வேதாகமம். அது தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுவதோடு தேவனுடைய வார்த்தையாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த ஜீவ வார்த்தைகளை நாம் 7 விதங்களில் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதுதான் இன்றைக்கி வார்த்தையில் வளர 7 படிகள் என்று நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம படிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கென்று, ஆவிக்குரிய வாழ்வின் முன்னேற்றத்திற்கென்று ஆண்டவர் ஆலோசனை புத்தகமாக பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் பெருகவும் வளரவும் தழைத்தோங்கவும் நாங்கள் வேதாகமத்தை எவ்வளவாக பின்பற்ற வேண்டும், முக்கியப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்தி இருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, அடிப்படை பாடங்களை நாங்கள் திரும்ப படிப்பது, நினைப்பூட்டிக் கொள்வது மிகவும் அவசியமே. எழுதினவைகளையே உங்களுக்கு திரும்ப எழுதுவது அது வருத்தமாக இராது என்று ஆண்டவரே வேதாகமத்தில் நாங்கள் அப்போஸ்தலர்கள் மூலமாக வாசிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் படிக்க போகிற இந்த பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். கவனிக்கிற காதுகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயங்களையும் அதன்படி செயல்படுத்துகிற வாழ்வையும் எங்களுக்கு தாரும். கர்த்தாவை சொல்லும்படியாரில் கேட்கிறோம். நீர் பிறகும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வார்த்தையில் வளர 7 படிகள். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் நம்ம படித்தோம். ஆரம்பத்தில் அங்கே எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். உமது வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். இன்னைக்கு நமக்கு அவருடைய வார்த்தைகள் கிடைக்கின்றனவா? கிடைக்குதா இல்லையா? உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறதா? அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? முதல் படி, ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்டல், செவி கொடுத்து கேட்பதும் ஒரு வகை ஊழியமே. லிசனிங் ஆல்சோ இஸ் எ மினிஸ்ட்ரி. கவனிக்கிறதும் ஒரு ஊழியம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதால் என்ன பிறக்குமா? ரோமர் 10:17 வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும். Faith comes by hearing. நிறைய பேர் அந்த வசனத்தை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னா, கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டே இருக்கணும், கேள்வி கேட்டு பைபிள் படிக்கணும். அதுவும் கரெக்டு தான். ஆனால் என்ன வாசிக்கிறோம்? So then faith cometh by hearing and hearing by the word of God. ஆண்டவருடைய வசனத்தை என்ன செய்யணுமா? கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது விசுவாசம் வரும், வளரும். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1:19, ஆகையால் என் சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் ஸ்விஃப்ட் டு ஹியர் அப்படின்னு வாசிக்கிறோம். கேட்கறதுல தீவிரமாக கேட்கணுமா?
சத்தியங்களை கேட்பதில். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிரசங்க மேடை ஏறக்கூடிய நபர் யாரானாலும் தேவன் பேசுவார். இன்றைக்கி வேறு என்னத்தை பேச போகிறார் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட கூடாது. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக கொடுக்கிற வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்போம் என்றால் என்னாகும்? நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம் ஆண்டுடைய ஆலயத்தில் இருக்கைகளை நிரப்பினால் மட்டும் போதாது, சத்திய வசனங்களால் நம்முடைய சிந்தையையும் என்ன செய்யணும்? நிரப்ப வேண்டும். ஆகவே முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். முதல் படி ஆண்டோட வசனத்தை கேட்கணும். இன்றைக்கி நமக்கு அப்படி கேட்குறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் தெரியுமா இருக்குல்ல? இன்னைக்கு யூடியூப்புக்குள்ளே போனோன்னா எவ்வளவோ பிரசங்கங்கள் கேட்கலாம். ஒரு காலத்துலலாம் அவருடைய பிரசங்கம் இவருடைய பிரசங்கம் கிடைக்காதா, அந்த டேப் இந்த சுற்றிட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேப்பெல்லாம் கிடைக்காதான்னு கடைசியில் பார்த்தா அந்த ஃபிலிம் எங்கேயாவது மாட்டிக்கிறோம். அப்படி தானே? அந்த ஃபிலிம் எங்கேயாவது மாட்டிக்கும், சிக்கிக்கும், அறுத்து கொள்ளும். அது அறுந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஓட வைக்கிற கஷ்டம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆண்டோட வசனத்தை எல்லாரும் கேட்கலாம், எங்கே இருந்தாலும் கேட்கலாம், நிறைவாக கேட்கலாம். ஆனால் கேட்பது தான் குறைவாக இருக்கிறது. முதல் படி ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அதில் தீவிரம் நமக்கு வேண்டும். விசுவாசம் வளரும். ரெண்டாவது படி தேவனுடைய வார்த்தையை வாசித்தல். ரீட் த வேர்ட் ஆஃப் காட். ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். நம்மில் சிலர் ஒரு நாளைக்கு 5-6 நியூஸ் பேப்பர்னால் கூட வாசித்துருவோம். அப்படி தானே? அப்படிலாம் சிலர் இருக்கிறாங்க. நியூஸ் பேப்பரை பக்கமாக வாசிக்கிறவர்கள், வரியாக வாசிக்கிறவர்கள் இருக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் ஒரே ஒரு அதிகாரத்தை வாசிக்க நேரமும் இருக்காது, மனசும் இருக்காது. வாசித்தல் என்பது பொதுவாக தகவல்களை சேகரிப்பதற்காக மட்டுமே. ஆகவே வேதத்தில் வாசித்து நடந்தவைகளை அறிந்து கொள்ளலாம். கடமைக்காகவும் வாசிக்கவும் செய்யலாம். நுனிப்புல் மேய்வது போல மேலோட்டமாகவும் வாசிக்கலாம். ஆத்ம திருப்திக்காகவும் சிலர் வாசிப்பார்கள். சரி, இன்னைக்கு ஒரு சங்கீதம் படித்தாச்சு, ஆத்ம திருப்தி. அன்பானவர்களே, நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஷன்ஸ் அங்கங்கே வாசிப்போம். நிறைய விளம்பர வார்த்தைகள் அங்கங்கே ஆட்டோவில், பஸ்ஸில், லாரியில் பின்னாடி அங்கங்கே இருக்கும். இந்த சில வார்த்தைகள்லாம் பாருங்களேன், இந்த விளம்பரங்களில், இந்த சாலையோர விளம்பரங்களில் பார்க்கிற வார்த்தைகள்லாம் சில நேரத்தில் நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிரும். அது மனசை விட்டு மறையாது. உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சேலையை பார்க்காதே சாலையை பார் அப்படின்னு போட்டிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? ஆட்டோ பின்னாடி போட்டிருக்கோம், சேலையை பார்க்காதே சாலையை பார் அப்படின்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் என்றைக்கோ சின்ன வயசுலாம் படித்தது அப்படியே மனசில் நின்றுச்சு. இப்படி எத்தனையோ உங்களுக்கு தெரியும். நம்முடைய கண்களோ மனமோ அவைகளை பார்த்து விட்டால், வாசித்து விட்டால், சில நேரம் நம்முடைய ஆழ் மனதில் அப்படியே பதிந்து விடுகின்றன, அழியவே அழியாது. அன்பானவர்கள், என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதே போல் நம்ம ஆண்டோடைய வசனங்களை படிக்கும் பொழுதும் அது எங்கே பதியணும்? நம்முடைய மனசில் பதியணும். அப்படி பதிகிறது போல உள்ளத்தில் வசனங்கள் ஆழமான பதிவை, ஆழ்மன பதிப்பை உண்டாக்கும் விதத்தில் என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணி வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். எலன் ஒயிட் எழுதுறாங்க, The Bible should never be opened without prayer அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஜெபம் பண்ணாமல் வேதாகமத்தை திறக்கவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்ற ஊழியக்காரனுக்கு சொல்லும் பொழுது அவர் கொடுத்த ஆலோசனை பாருங்களேன்.
1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 1 தீமோத்தேயு 4:13 மிக அழகான அந்த ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். மூத்த ஊழியக்காரன் ஒரு இளம் ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற ஆலோசனை பாருங்க. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாய் இரு. டில் ஐ கம், ஜீசஸ் சொல்ற மாதிரி எடுத்துக்கங்களேன். டில் ஐ கம் கிவ் அட்டெண்டன்ஸ் டு ரீடிங், டு எக்ஸார்டேஷன், டு டாக்ட்ரின். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றது போல் எடுத்துக்கோ. நான் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, வாசிக்கணும். வாசிச்சாதான் புத்தி சொல்ல முடியும், வாசித்தால்தான் உபதேசம் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆலோசனையை ஆண்டவர் அன்றைக்கு தீமோத்தேயுக்கு கொடுத்ததை நமக்கும் கொடுக்குறாரு. வாலிய பிள்ளைகள், கிவ் அட்டெண்டன்ஸ் டு ரீடிங். போன வாரத்தில் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாலிய பிள்ளைகள்லாம் பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு 2 குரூப் ஸ்டார்ட் பண்ணி கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு தனியாக எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேர் எனக்கு வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் பசங்க எங்களையும் சேர்த்து விடுங்க அப்படி இப்படின்னு சிலர் பெரியவங்களாம் கேட்டாங்க. பெரியவங்களும் பெண்கள்லாம் உள்ளே சேரணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால் என்ன ஒரு முடிவு எடுத்துருக்கிறோன்னா நாங்கள் சொல்லலை, இங்கே சொல்லிடுறேன். பெண்களுக்கெல்லாம் ஒரு தனியாக குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம சர்ச்சில். சார் சாந்தி அதை பார்த்துக்குவாங்க, சிஸ்டர் சலோமியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரியவர்கள் பெண்கள் அந்த குரூப்புக்கு போயிருங்க. யாரோட விருப்பம் இல்லாமல் சேர்க்காதீங்க. யாரோட விருப்பம், அவருடைய பர்சனல் அப்ரூவல், அவங்க தனிப்பட்ட முறையில் ரைட் அப்படின்னு சொல்லாமல் யாரையும் சேர்க்காது. வாலிய பிள்ளைகள்னால் வாலிய பிள்ளைகள் அவங்க தனியாக இருக்கட்டும், சரிங்களா? ஏன் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கிவ் அட்டெண்டன்ஸ் டு ரீடிங். வாசிக்கிறதுல நீ ஜாக்கிரதையாக இரு. இப்படி ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறதுனால தான் சரி எப்படியாவது படிக்க வைக்கிறதுக்காக சகோதரிகள் ஒரு சிலர்லாம் விடியக்கிழமை 4 மணிக்கு எந்திரிச்சு கேள்விகள்லாம் எழுதி அதை டைப் பண்ணி நிறைய பிரயாசம் எடுக்கிறாங்க. வேறு வேலை இல்லை அப்படின்றதுக்காக கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, கிவ் அட்டெண்டன்ஸ் டு ரீடிங் டில் ஐ கம். நான் வருமளவும் என்ன செய்யுங்க, வாசிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருங்க. எதையோ வாசிக்கிறோம், என்னென்னத்தையும் வாசிக்கிறோம். அந்த வாட்ஸ்அப்பில் படித்ததில் பிடித்தது, பிடித்ததில் நடித்தது, என்னென்னமோ வருது. அதெல்லாம் உட்காந்து படிக்கிறோம், விழுந்து விழுந்து படிக்கிறோம், சரிதானே? ஆனால் நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானத்தை எதுங்க கொடுக்கும்? 2 தீமோத்தேயு 3:15 பவுல் சொல்றாரு, உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானவானாக்கும்படி ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? வேத எழுத்துக்களை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு வாசிக்கும். ரட்சிப்புக்கேற்ற ஞானம். The word of God will make you wise unto salvation. ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை வசனம் கொடுக்கும் அப்படின்னு பவுல் சொல்றார். அன்பானவர்களை, வாசிக்கிறோம், ரட்சிப்புக்கேற்ற ஞானம் கிடைக்கிற மாதிரி வாசிக்கிறோமா? சும்மா இதை வாசிக்கிறோம். ரட்சிப்புக்கேற்ற ஞானம் வேண்டும் என்பதாக நாம் வாசிக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளை, சிந்திக்க வேண்டிய ஒரு பாடம். சமீபத்தில் பாஸ்டர் பி. ஜெயசுதாஸ் இறந்து போனார், உங்களுக்கு தெரியும். அந்த அடக்கரதைக்கு நான் போயிருந்தேன். 3.5 மணி நேரம் நடந்துச்சு. எப்படியாவது முதல்ல உள்ளே போயிடணும், இடம் பிடிச்சிடணும், இடம் கிடைக்காம போயிடக்கூடாதுன்ட்டு உள்ளே போயிட்டேன். உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து அவரை பற்றி அந்த சாட்சிகள் பாடங்கள் எல்லாம் கேட்டேன். அந்த தேவ மனிதன் முழங்கால் போட்டே தான் பயில் படிப்பார். எத்தனையோ மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். போகிற நேரம்லாம் முழங்கால் போட்டு பயில் படிச்சுட்டு இருப்பார், இல்லாட்டி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருப்பார், இல்லாட்டி முழங்கால் போட்டு புக் எழுதிட்டு இருப்பார். எங்கள் வீட்டில் எத்தனையோ இரவுகள் தங்கி இருக்கிறாரு, சென்னையில், காஞ்சிபுரத்தில். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் எப்படி சத்தியத்தில் வந்தார்? ஒரு புசாரி குடும்பத்தை சேர்ந்தவர். எப்படி சத்தியத்தில் வந்தார் அப்படின்னா, அவருக்கு ஏதோ இந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி அட்டை கிடச்சிச்சான். இந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி இருக்குல்ல, தீர்க்க தரிசன முழக்கம் வேத பாடங்கள், NTCயிலேருந்து, திருச்சி நார்த் தமிழ் கான்ஃபரன்ஸிலேருந்து தான் அந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி கார்டு, அந்த காலத்தில் போஸ்ட் கார்டு மாதிரி எல்லோரும் கொடுப்பாங்க. இப்போயும் இருக்குது. இப்போ அதை ஆன்லைனில் பண்ணுறாங்க. வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி ஒரு 30-32 பாடங்கள் அதில் இருக்கும். இப்படி ஏதோ ஒரு அட்டை கிடச்சிச்சாங்க.
இந்த அட்டை கிடைச்ச உடனே அவர் எழுதி போட்டாராம் திருச்சிக்கு, எனக்கு இந்த பாடம் வேணும். அதை அவர் எழுதி 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 பதில் அந்த பாடத்தை படிக்கணும். ஒரு 30-40 பக்கம் பாடம் இருக்கும், சின்ன புஸ்தகம். அதை படித்து பின்னாடி கேள்வி பதில் இருக்கும். அந்த பழைய புக்கு பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன். ஒரு 10-15 கேள்வி இருக்கும். அதில் ஆன்சர் எழுதி அனுப்பணும். ஒரு 5 பாடம் அனுப்பணும், திருத்திட்டு பதில் அனுப்புவாங்க. அடுத்து ஒரு 5 பாடம் அனுப்புவாங்க. இப்படி படித்து அந்த மனுஷன் இப்போது பி.வி. ஜெயசுதாஸ் நம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு வந்து ஊழியம் செஞ்சு 8200 ஆத்துமாக்களை சத்தியத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நாமும் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எதுக்காக வாசிக்கிறோம்? சும்மா அப்பா படித்தாச்சு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார் அப்படின்றதுக்காக வாசிக்கிறோமா? கிவ் அட்டெண்டன்ஸ் டு ரீடிங். வாசிப்பதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத இந்த மனுஷன் பவுல் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு எழுதுறார். ஜெயிலில் உட்காந்து எழுதுறார், தீமோத்தேயு நீ நல்லா வாசிக்கணும், பைபிளை நல்லா வாசி. அதை வாசிக்கிறதுன்றது அந்த அர்த்தம் மட்டும் இல்லை, இன்னொரு அர்த்தம். இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் கடிதங்கள் எழுதி அனுப்புவாங்க. இந்த கடிதங்களை என்ன செய்யணுமா? சபையை போய் அதை வாசிக்கணும். அந்த காலத்தில் ஒரு மூத்த ஊழியக்காரர் வர முடியலன்னா அவர் எழுதின இந்த கடிதத்தை ஒவ்வொரு சர்ச்சாக கொண்டு போய் அந்த சர்ச்சில் பவுல் எழுதின இந்த கடிதம் அப்படின்னு அதை அப்படியே வாசிப்பாங்க. அந்த அர்த்தமும் உண்டு. அதுவும் பைபிள் ரீடிங் தானே. பிரியமான தேவ பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை பைபிளை வாசிக்க வைக்கிறீர்களா? 2வது பாடம். மூணாவது படி, வார்த்தையில் வளர 3ஆம் படி, தேவனுடைய வார்த்தையை மனனம் செய்தல். மெமரைஸ் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை மனப்பாடம் பண்ணுதல். பைபிளில் வாசிக்கிறோம், ஆண்டுடைய வசனம் கிடைக்கக்கூடாத என்ன காலம்? பஞ்ச காலம். எங்கே வாசிக்கிறோம்? ஆமோஸில் 8ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களில் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? எடுங்க பைபிளை திறங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்ணடையாமல் போவார்கள். வசனம் கிடைக்காதான், வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும். அப்படி பஞ்சத்தை நான் தேசத்தின் மேல் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நமக்கு வசனங்களை கேட்கக்கூடிய, பைபிளை எடுத்து வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. நேற்று இரவு இந்த மாதவன் அந்த வால்டன்ஷியர்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல. வால்டன்ஷியர்கள், இந்த வால்டன்ஷியர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மாதிரி ட்ரெஸ், அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. பைபிளை கையிலே எழுதுவாங்களாம். ஆல்ப்ஸ் நாட்டின் மலைத்தொடர்களிலே, அதாவது ஐரோப்பாவின் ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களிலே அந்த 7 பள்ளத்தாக்குகளில் இருந்த மக்கள் தான் வால்டன்ஷியர்கள். என்ன பண்ணுவாங்க? இந்த பைபிளெல்லாம் கையிலே எழுதுவாங்களாம். பாறைகள், குகைகள் மத்தியில் உட்காந்து கையிலே எழுதி அங்கங்கே பையில் வச்சுக்குவாங்க. வியாபாரிகள் மாதிரி அந்த எழுதின பைபிள் பிரதிகளை வச்சுக்கிட்டு அங்கங்கே போய் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு இந்த பைபிள் சுருளை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. யார் யார் பைபிளை வாசிக்கணுமோ அவங்களுக்கு வாசித்து காட்டுவாங்க. யாருக்கு ஆண்டரை பற்றி சொல்லணுமோ அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தன் சத்தியம் சொல்லிட்டு இருந்தானே, ஒரு வால்டன்ஷியன், அதாவது பைபிளை பின்பற்றக்கூடிய ஒரு ப்ராட்டஸ்டன்ட் குரூப்பை சேர்ந்தவங்க தான் இந்த வால்டன்ஷீஸ். அதில் ஒரு பையன், ஒரு சகோதரன், ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபருக்கு பைபிளை வாசித்துக்கிட்டு இருந்தான். ஒரு வால்டன்ஷியன் விசுவாசி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த ரோம படைகள் வந்து அந்த பைபிளை வாசித்துட்டு இருந்தாலும் அவனை பிடிச்சி அவன் நாக்கை வெட்டிட்டான். நீ பைபிளை வாசிக்கிற, அவன் நாக்கை வெட்டிவிட்டாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு. இன்னொரு வால்டன்ஷிய சகோதரன் இன்னொருத்தவங்களுக்கு பைபிள் கொடுத்தானே. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது, வால்டன்ஷி ஸ்டோரிஸ் படிக்கலாம் போப்போம்.
ஒரு சகோதரி சூசன் என்ற ஒரு சகோதரி ஒரு பைபிள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாங்களா, டிரான்ஸ்கிரைப்டு பைபிள், கையில் எழுதின பைபிள் கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த வாலிப பெண்ணை பிடிச்சி இந்த கையில் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரலை பூரா வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு அதில் அந்த லைம் பவுடர், சுண்ணாம்பு பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, சுண்ணாம்பு பவுடர் அதில் போட்டாங்க. இப்போல்லாம் நடந்துச்சாங்க இருண்ட காலத்தில். இருண்ட காலங்களில் இப்படி தான் நடந்துச்சு. பஞ்சகாலம் அப்போவே வந்துச்சு. அவனோட வசனம் கிடைக்கக்கூடாது, பஞ்சகாலம் அப்போவே வந்துச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அதான் சொன்னேன்ல, சில காரியங்கள்லாம் பைபிள் அப்படின்னா சும்மா ஏதோ அப்படின்னு கிடையாது. இப்போ நம்ம பள்ளிக்கூடங்கள்லாம் பாருங்களேன், இந்த மாரல் சப்ஜெக்ட் பைபிளை மாரல்னாக்கி, அப்போ இந்த மாரலுக்கு இன்றைக்கி மரியாதையெல்லாம் போச்சு. நிறைய பள்ளிக்கூடங்கள் அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. ஆமாவா இல்லையா உங்களுக்கே தெரியும், சரிங்களா? உங்களுக்கே தெரியும், இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சக்காலம் வரப்போகுது. அப்போ என்ன செய்யணுமா? எல்லாத்தையும் எங்கே வச்சுக்கணும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். வசனம் சொல்லுது, சங்கீதம் 119 வசனம் 11 வாசிக்கிறோம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்தேன்? மது வார்த்தைகளை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வைத்து வைத்தேன். இங்கிலீஷில் எப்படி இருக்கு பாருங்க. Thy word have I hid in my heart that I might not sin against thee. Thy word have I hidden in my heart. இங்கிலீஷில் அப்படி தான் இருக்கு. உங்களுடைய வார்த்தையை என் மனசில் நான் ஒளிச்சு வச்சேன், நான் பதுக்கி வச்சேன் அப்படின்னு அர்த்தம். வசனங்களை பதுக்கி வைக்கிறோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், உங்களை ராஜாக்களுக்கு முன்பாகவும் நியாய சங்கங்கள் விசாரணை மன்றங்கள் முன்பாக உங்களை கொண்டு போவார்கள். அப்பொழுது என்னத்தை பேசுவோம் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? நோட்ஸ் எடுக்க வேண்டாம். நீங்கள் டேபை திறந்து இந்த தலைப்பில் பிரசங்கம் தேட வேண்டாம். அந்த நேரத்தில் யார் பேசுவார்? ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் எப்படிங்க பேசுவார்? ஒன்றுமே பைபிளே படித்ததே கிடையாது ஒரு நாளும். எப்படி அங்கேருந்து உள்ளேருந்து வரும்னு நினைக்கிறீங்களா? சட்டியில் இருந்தால் தான் தெரியல நமக்கு. அகப்பையில் வரும், சட்டியில் இல்லை, சட்டியில் சேர்த்து வைக்கணும்ல. அதான் ஆண்டோட வசனத்தை மனசில் பதித்து வைப்பது. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம இந்த வசனத்தை, நான் சொன்ன வசனம் அந்த நேரத்தில் ஆவியானவர் பேசுவார்ன்றதை மார்க் 13 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மார்க் 13 அதிகாரத்தில் நீங்கள் 9ஆம் வசனத்திலிருந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. 9, 10, 11 வாசிக்கலாம். மார்க் 13:11 பாருங்கள். அந்நாளிகையில் ஃபுல்லாகவே வாசிக்கிறேன். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையில், அந்த மணி நேரத்தில் உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் உள்ள ஒன்றும் இல்லாமல் பேச மாட்டார். புரியுதுங்களா? இதை இப்படி புரிகிற மாதிரி சொல்கிறேனே. ஆண்டவரே, நான் நல்லா ஜோம் பண்ணி இருக்கிறேன்ப்பா, நான் நல்லா பரீட்சை எழுதணும் அப்படின்ட்டு படிக்காமல் போனேன். படிக்கலாம் இல்லை, நல்லா ப்ரேயர் பண்ணிக்க. ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ண வர தம்பி, ஹெல்ப் பண்ண வர. பேப்பர் பிளாங்காக தான் கொடுத்துட்டு வரணும். ஜெபித்து விட்டு போனால் மட்டும் தேர்வு நன்றாக எழுதிவிட முடியாது. படித்துவிட்டு ஜெபித்து போனால் மட்டுமே தேவன் நிச்சயம் உதவுவார். அப்படி தானே? அதே மாதிரிங்க வசனத்தை, இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனத்தை உள்ளே வைக்காமல் நம்மளை அங்கங்கே கொண்டு போவாங்க. ராஜாக்கள் முன்பாக, அதிபதிகள், அரசவைகள் முன்பாக கொண்டு போவாங்க. அங்கே போகும்பொழுது ஆவியானவர் ஒன்றும் இல்லாத மனசுலேருந்து எல்லாம் கொண்டு வருவார். அப்படிலாம் கிடையாது. உள்ளே ஏற்கனவே இருக்கணும், இருந்தால் தான் ஞாபகப்படுத்துவார். புரியுதுங்களா? அதற்கான காலம்தான் இந்த காலகட்டம். மனதில் ஒரு வசனத்தையும் பதித்திருக்காத பட்சத்தில் ஆவியானவர் எப்படி உதவுவார்? We make the Holy Spirit powerless
பை நாட் மெமரைசிங் த வேர்ட் ஆஃப் காட். புரியுதா உங்களுக்கு? ஆண்டோட வசனத்தை நாம் மனதில் பதிக்காத பட்சத்தில் என்ன செய்கிறோம்? ஆவியானவரை என்ன செஞ்சிடறோம்? அவர் நம்ம பவர்லெஸ் ஆக்கிடுறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உதவுவார். ஆயத்தமில்லாத பட்சத்தில் அவர் எப்படி உதவுவார் என்பதை நம்ம சிந்திக்கணும். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் ஆண்டோட வசனங்களை டு க்ரோ இன் ஃபெய்த், விசுவாசத்தில் வளர்வதற்கு, வார்த்தையில் வளர்வதற்கு என்ன பண்ணணும்? இந்த படிகளில் நாம் ஏற வேண்டும். இப்போ மூணாவது என்ன பார்த்தோம்? அவனோட வசனத்தை மனப்பாடம் செய்யணும். ஜான் நெவின்ஸ் ஆண்ட்ரூஸ் நம்முடைய திருச்சபையில் ஒரு முக்கியமான ஒரு முன்னோடி. அந்த முன்னோடி அமெரிக்காவில் நம்முடைய சபையில் ஒரு பிரசிடெண்ட்டாக ஜிசியில் இருந்தவர், ஜெனரல் கான்ஃபரன்ஸில் இருந்தவர். அவர் தான் ஜான் நெவின்ஸ் ஆண்ட்ரூஸ். அமெரிக்காவிலிருந்து முதல் நபராக வெளி கண்டத்துக்கு சென்ற, ஐரோப்பாவுக்கு மிஷனரியாக போன, கப்பலில் ட்ராவல் பண்ண முதல் மனுஷன் இவர் தான், நம்ம சர்ச் மிஷனரி. 7 மொழிகளிலே பைபிள் படிப்பாராம், முழங்கால் போட்டே பைபிள் படிப்பாராம். புதிய ஏற்பாட்டை நீங்கள் அழித்து விடுங்கள், நான் புதுசாக ஒரு புதிய ஏற்பாடு எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவாராம். புதிய ஏற்பாட்டை அழிச்சிருங்க, நான் ஒரு புதிய ஏற்பாடு என்ன செய்வேன்? எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லுவாராம். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மனப்பாடமாக புதிய ஏற்பாடு அவருக்கு தெரியுமா? நமக்கு புதிய ஏற்பாடு தெரியுமா? இப்போ பழைய ஏற்பாடும் தெரியும், புதிய ஏற்பாடும் தெரியும். 2 புக்கு, அங்கே பழைய ஏற்பாடு, இங்கே புதிய ஏற்பாடு. இப்படி தான் நமக்கு தெரியும். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த டைத்திங் சிஸ்டம், தசமபாகம், அதை எங்கே கொடுத்து அடுத்து அங்கே போய் கான்ஃபரன்ஸ் போய், யூனியன் போய், டிவிஷன் போய், அங்கே போய் இந்த சிஸ்டமேட்டிக் பெனவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்குமுறைப்படியான கொடுத்தல், சிஸ்டமேட்டிக் பெனவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டீவர்ட்ஷிப் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரம் இவர் தாங்க, ஜான் ஆண்ட்ரூஸ். 7 மொழிகளில் பைபிள் படிப்பார், முழங்கால் போட்டை படிப்பார். வசனங்கள் எல்லாம் மனப்பாடமாக படித்து வச்சுருப்பார். இதெல்லாம் நம்ம படிச்சுக்க வேண்டிய பாடம். 4வது படி, தேவனுடைய வார்த்தையை தியானித்தல், மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கு தியானம் என்ற பெயரில் என்ன நடக்குது தெரியுமா? யோகா தான் நடக்குது. பாவம், இதில் சில பிள்ளைகள், நம்ம சபையை சேர்ந்த பிள்ளைகளை, நம்ம பள்ளிக்கூடங்களே படாத பாடுபடுறாங்க. சில இடங்களில் பட்டிருக்கிறாங்க. யோகா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க சில இடங்கள். அந்த மெடிடேஷன் ஆண்டவர் சொல்லலைங்க. இந்த யோகா வெறும் பயிற்சி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரியாது. சரிங்களா? இதை ஆண்டவர் சொல்லவில்லை. கண்களை மூடிக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ நினைத்து கொண்டே இருப்பது தான் தியானம் என்று பொதுவாக உலகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தின்படி அந்த யோகா சரி கிடையாது. வேத வசனத்தை சிந்தித்து அவருடைய வசனங்களை அசை போட்டு ஆவியிலே மனதிலே எழுப்புதல் அடைவது தான் உண்மையான தியானம். அதுக்கு என்ன வசனம் இருக்குது பாருங்களேன். சங்கீதம் 39 3வது வசனத்துக்கு வருவோமே. சங்கீதம் 39 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எதை தியானிக்கையில்? ஆண்டோட வசனத்தை தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஒரு ஆர்டர் கேட்பாங்க, முதல்ல பைபிள் படிச்சுட்டு ஜோம் பண்ணுறதா, ஜோம் பண்ணிட்டு பைபிள் படிக்கிறதா அப்படின்னா வசனம் அங்கே ரொம்ப அழகாக சொல்லுது. முதல்ல தியானம் பண்ணுங்க, அப்புறம் ஜோம் பண்ணுங்க. அந்த வசனத்தில் இருக்குது.
அன்பானவர்களே, அப்போ தியானித்தல் என்பது ஆண்டவருடைய வசனத்தின் மீது நாம் கவனம் செலுத்தி சிந்தித்தலை குறிக்கிறது. வேதத்தை தியானிப்பதற்கு கண்களை மூடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே இடத்துல உட்கார்ந்தே இருக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. ஈசாக்கை போல, ஈசாக்கு என்ன பண்ணாரா? எங்கே போய் தியானம் பண்ணாருன்னு பைபிளில் இருக்குது. வயல்வெளியில் தியானம் பண்ண போனான் சாயங்காலத்தில் அப்படின்னு ஆதியாகமம் 24:63 வாசிக்கிறோம். சங்கீதக்காரனை போல வேத வசனங்களை அதிகாலையிலும் தியானிக்கலாம். சங்கீதம் 119, 147, 148 வாசிக்கிறோம். அதிகாலையில் தியானம் பண்ணுவது ஆண்டோட வசனங்களை. இரவும் பகலும் தியானிக்கலாம். 1 சங்கீதம் 2 வசனம் சொல்லுது. சரிதானே? தியானித்தல், அதாவது ஒரு வசனத்தை, வார்த்தையை மனதிலே வைத்து வைத்து அப்படியே சிந்திக்கிறது. ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார், இதுக்கு என்ன காரணம், இதை பற்றி எங்கே இன்னும் கூடுதலாக படிக்கலாம். சரிங்களா? தியானித்தல். நமக்கு நேரம் இருக்கிறதா? Do we take time to meditate God's word? தியானம் பண்ணுறது இதெல்லாம் பாஸ்டுகள் வேலை அப்படின்னு நினச்சிடாதீங்க. எல்லாருமே செய்யலாம், அப்படி தானே? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாஸ்டுகளுக்கு மட்டும்தானா? எல்லாருக்கும் தானே? 3ஆம் வசனம், சங்கீதம் 1 3ஆம் வசனம் எல்லாருக்கும் அப்படின்னா, சங்கீதம் 1 2ஆம் வசனம் எல்லாருக்கும் தான். 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? இரவும் பகலோட வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஆகவே அந்த பாக்கியத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டோட வசனத்தை தியானித்தல் என்பது மிகவும் அவசியமான ஒரு பகுதி. விசுவாசத்தில், வார்த்தையில் வளருவதற்கு. ஐந்தாம் ஸ்டடி ஆர் சர்ச் த வேர்ட் ஆஃப் காட். தேவ வார்த்தையை ஆராய்தல், ஆராய்ந்து பார்த்தல். ஆராய்ச்சி செய்கிறோமா? ஆண்டோட வசனத்தை ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று யோவான் 5:39 ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். ஆராய்தல் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, அதிக நேரம் செலவிடுதல். சரிங்களா? அதுதான் ஆராய்ச்சி. அதிக நேரம் செலவழிக்கிறது. செலவழிக்கிறோமா வசனத்தோட? வேத வசனங்களை ஆராய்ந்தால் நித்திய ஜீவன் உண்டு சொன்ன உங்களுக்கு வசனம். வேத வசனங்களை ஆராய்ந்தால் என்ன செய்யலாம்? நற்குணசாலிகளாக மாறலாம். அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம். பெரோயா பட்டணத்தார், அந்த பட்டணத்தார் என்ன செஞ்சாங்களாம்? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் எப்படி இருந்தாங்களாம்? நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நற்குணசாலிகள் என்ற நிலையை அடைவதற்கு ஆண்டவர் ஒரு ரூட் வச்சிருக்கிறாரு. அந்த ரூட் என்ன? ஆண்டோடைய வசனம். அவருடைய வசனங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, தேவையில்லாதவைகளை தேடி தேடி படிக்கிறோம். ஒருவனுடைய குறை என்ன, ஒரு நபர் எந்த இடத்துல அவன் தவறினான், அவன் பிரச்சனை என்ன, பாலிசியில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, அவன் எங்கே போனான், இவன் எங்கே போனான் அப்படின்னு தேடி தேடி நிறைய பேர் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் தானே? இந்த ஆராய்ச்சியிலாம் தேவையே கிடையாதுங்க. அடுத்தவனை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை கொண்டாந்து பப்ளிக்கில் கொண்டு வந்து அவசியமே கிடையாது. ஆண்டவன் சொல்லிக்கிறாரு, அடுத்தவங்க காரியத்தில் தலையிட்டான்ல, பேதுரும் கேட்டான்ல யோவானை பற்றி, ஆண்டவரே அவன் காரியம் என்ன? யோவான் 21 இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ உன் வேலையை பார் அப்படின்ட்டார். அப்படி தானே? நீ உன் வேலையை பார். அன்பானவர்களே, நிறைய பேருக்கு இன்னும் புரியலை. அடுத்தவன் கதையவே, அடுத்தவன் பிரச்சனையவே நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. நற்குணசாலியா வாழ்க்கையில் அப்படி இருந்தோன்னா மாறவே முடியாது. மாறவே முடியாதுங்க. குணம் போக போக இன்னும் சீர்கட்டு தான் போகும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்
நம்ம எப்படி வளர சொல்கிறார் அப்படின்னா, அவங்கள பார்க்கிலும் நற்குணசாலியாக இருக்கணும். அவங்க தெசலோனிக்கே பட்டணம், அவங்க பைபிள் அப்படி படிக்கிறாங்களா, அவங்களோட நம்ம இன்னும் நல்லா படிக்கணுங்க. அப்படி இருந்தாங்களாம் பெரோயா பட்டணத்தா. அப்படி இருக்கிறோமா நம்ம? ஆண்டோட வேத வசன ஆராய்ச்சிக்கு இதுவரைக்கும் எவ்வளவு நேரம் கொடுத்துருக்கிறோம்? வேதாகமத்தில் இருக்கிற சில புரியாத வேத வார்த்தைகளை அல்லது வேத பகுதிகளை துருவி துருவி படிக்கும் பழக்கம் நம்மிடத்தில் உண்டா? இந்த 2300 ஆப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு தெரியும். தானியேல் 8:14. இந்த 2300 ஆப்புகளை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா, இதை பற்றியே தானியேல் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் அதை படிக்கணும். அந்த எந்தெந்த டேட்டில் எந்தெந்த வருஷம் அந்த சம்பவம் நடந்துச்சு, 8ஆம் அதிகாரம், தானியேல் 8ஆம் அதிகாரம் 2300 ராப்பகல் பற்றி இருக்கும். 8:14. அதுக்கு விளக்கம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கும். தானியேல் 9:24 27 வரைக்கும் இருக்கும். இந்த 2 வருஷத்துக்கு இடையில் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 13 வருஷம். 8ஆம் அதிகாரத்துக்கும் 9ஆம் அதிகாரத்துக்கும் இடையில தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிற அந்த கேப் எவ்வளோ? 13 வருஷம். இந்த மனுஷன், இந்த தானியேல் 13 வருஷம் இது என்னன்னு போட்டு ஆராய்ச்சி பண்ணி ஜோம் பண்ணி குழம்பி உபவாசம் இருந்து, புரியுதுங்களா? 13 வருஷம் ஆச்சு. வேத ஆராய்ச்சி. அன்பானவர்களே, உபவாசத்தோடு தானியேல் ஜெபித்து அந்த சத்தியத்தை, அது குறித்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டார். ஏன்னா அவருக்கு பயம். ஏற்கனவே 70 வருஷம் இருந்துட்டு ஆண்டவரே, பாபிலோனில் 70 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்ச உடனே முடிகிற டைமில் திடீர்னு கேப்ரியேல் தூதன் வந்து இன்னொரு 70 வாரம் அப்படின்றார். ஐயோ, இன்னும் 70 வாரமா? லிட்டரலாக கணக்கு போட்டுக்கிட்டாலே 6 வருஷம் 4 மாதம் 20 நாட்கள் அப்படின்னு வரும். 2300 நாட்கள் அப்படியே கணக்குப்படி எடுத்துக்கிட்டோன்னா 6 ஆண்டுகள் 4 மாதங்கள் 20 நாட்கள். இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா? சிறையிருப்பு இன்னும் கூடுமா அப்படின்னு அவருக்கு ஒரே கலக்கம். கலங்கி 13 வருஷம் ஆகிப்போச்சு. பிரியமானவர்களே, அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் அவனோட வசனத்தை ஆராய்ச்சி படிச்சிருக்கிறாங்க. தானியேல் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்களேன், எப்படி தானியேல் ஆராய்ச்சி பண்ணார். தானியேல் 9ஆவது அதிகாரத்தில் வசனம் 2, தானியேல் 9:2, பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1043. தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். என்ன பண்ணாராம்? புஸ்தகங்களை ஆராய்ச்சி பண்ணாராம். அந்த காலத்தில் என்ன எவ்வளோ புஸ்தகங்களை அந்த தானியேல் ஆராய்ச்சி பண்ணார் எனக்கு தெரியல. புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அன்பானவர்களே, அதாங்க ஆராய்ச்சி. அடுத்தவன் கதையை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன் கதை இங்கே என்ன இருக்குது பைபிளில், அதை ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? என்னுடைய ரட்சிப்பை நான் பார்க்கணுங்க. நீங்கள் போகிற இடங்கள்லாம் நிறைய பிள்ளைகள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நிறைய பெந்தைகோஸ்தே போதகர்கள் மத்தியில், நிறைய ஞாயிற்றுக்கிழமை மக்கள் மத்தியில் நம்முடைய ஊழியங்கள் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு என்ன பயம்னா, எப்படி இந்த சர்ச்சுக்குள்ளே இவங்களை கொண்டு வர்றது அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி கொண்டு வர்றது, உள்ளேயே ரொம்ப பயங்கரமாக இருக்கே, எப்படி கொண்டு வர்றது? அவங்கள அப்படியே வச்சு நடத்தலாம் கொஞ்ச நாள், அப்படி ஊழியங்கள் நடக்குது. ஏன்னா இங்கே வந்துட்டு வந்த வேகத்தில் வெளியில் போயிடக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஏன் அப்படின்னா நம்ம நிலைமை நமக்கு தெரியும். என் நிலைமை எனக்கு தெரியும் என்று நாம் சொல்ல முடியுமா? யோசித்து பார்ப்போம். ஆண்டோட வசனத்தை நாம் கருத்தாக ஆராய்கிறோமா? இன்னும் 2 காரியங்கள். ஆறாவது படி என்ன படி? தேவனுடைய வார்த்தையை அபியாசித்தல், ப்ராக்டிசிங் த வேர்ட் ஆஃப் காட். இப்படி சொல்லலாம், ஒபேயிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். தேவ வார்த்தையை வாசித்து தியானித்து ஆராய்வது மட்டும் போதுமானதல்ல. அந்த சத்திய வார்த்தைக்கு இசைவாக கீழ்ப்படிந்து வாழ்வதே தேவனுக்கு மகிமை சேர்க்கும் செயல். சரிங்களா? நம்ம சொல்கிறோம் 10 கட்டளைகள் கீழ்ப்படியணும் அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி சொல்லுவதோடு மட்டும் நின்று விடாமல் உண்மையாகவே கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே,
பைபிளில் வாசிக்கிறோம் சங்கீதம் 19:11 அன்றியும் அடியேன் அவைகளால் சொல்லுங்க எச்சரிக்கப்படுகிறேன். சங்கீதம் 19 சங்கீதம் 119 ரெண்டுமே வசனத்தை பைபிளை பற்றி பேசக்கூடிய சங்கீதங்கள். வேத வசனங்களின் மகத்துவத்தை பேசும் சங்கீதங்கள் 19 and 119 இந்த ரெண்டுமே. அவைகளை கை கொள்ளுவதனால் மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு சங்கீதம் 19:10 வாசிக்கிறோம். ஆண்டோடைய வசனங்களை கை கொள்ளுவதனால் மிகுந்த பலன் உண்டு. சங்கீதம் 119 165 வாசிக்கிறோம். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. கிரேட் ரிவார்ட் அண்ட் கிரேட் பீஸ். மிகுந்த பலன், மிகுந்த சமாதானம். அன்பானவர்களே, சமாதானம் வேணுமா? என்ன செய்யணும்? ஆண்டோடைய வசனத்தில் பிரியமாக இருந்து படித்ததை கேட்டதை வாழ்க்கையில் பழக்கப்படுத்தணும், கீழ்ப்படியணும் என்பதைத்தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகளின்படி நடந்தால் ஜீவ விருட்சத்தின் கனியும் கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? பரலோக பிரவேசமும் கிடைக்கும், பரலோகத்துக்கும் போகலாம். அதுதான் வெளிப்படுத்தல் 22:14 வாசிக்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்கலாம், பரலோகத்துக்குள்ளே நுழையலாம். சரிதானே? யோசித்து பாருங்களேன், எவ்வளவு சத்தியங்கள் கேட்குறோம், எவ்வளவு பிரசங்கங்கள் கேட்குறோம், செயல்படுத்துகிறோமா? நடக்கையில் இருக்கா? நேற்று ஒரு வசனம் ஜெபத்தில் நேற்று இரவு எனக்கு சொன்னேன். இன்றைக்கி அதை வாசிப்போம். அந்த யாக்கோபு 1 அதிகாரம் எடுங்க. யாக்கோபு 1 அதிகாரத்துக்கு வாங்க. ஜேம்ஸ் 1, யாக்கோபு 1:22 பாருங்க. 22 அல்லாமலும், சரி 21-22 படிப்போம். 21-22 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்டுட்டு செய்யலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏமாத்திக்கிறோம். சரிதானே? கேட்குறோம் செய்கிறதில்லைன்னு என்ன அர்த்தம்? நாமே ஏமாத்திக்கிறோம். சரிங்களா? அதான் அந்த வசனம் சொல்லுது. ஆகவே கேட்போம் வசனத்தை, அதன்படி செய்யணும். இந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படியே நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? இஸ்ரவேல் மக்கள். யாத்திரம் 24 அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. இன்னும் நிறைய இடத்துல அங்கங்கே இருக்குது. கர்த்தர் சொன்னதுபடி எல்லாம் செய்வோம் அப்படின்னு வாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. செய்வோம் அப்படின்னு வாங்க, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. அன்பானவர்களே, ஆண்டோட வசனத்திற்கு கீழ்ப்படிதல், அப்பியாசித்தல் மிகவும் அவசியம். 7வது கடைசியாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளித்தல். ஷேர் த வேர்ட் ஆஃப் காட். வசனம் சொல்லுதுங்க. பிரசங்கி 11 அதிகாரத்தில், பிரசங்கி 11 என்ன வாசிக்கிறோம்? முதல் 2 வசனங்கள், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். தண்ணீர்கள், தீர்க்க தரிசனத்தில் தண்ணீர்கள் என்னது? ஜனங்கள். வெளிப்படுத்தல் 17:15 வாசிக்கிறோம், தண்ணீர்கள் என்றால் ஜனங்கள். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடுன்னு என்ன அர்த்தமா? ஜனங்கள்கிட்ட போய் சத்திய வசனங்களை சொல்லணும். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 2வது வசனம் சொல்லுது பாருங்க. பிரசங்கி 11:2 என்ன வாசிக்கிறோம்? 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. 7 பேருக்கு 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. ஆண்டோட வசனத்தை எல்லாருக்கும் 7 பேருக்கு 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு.
என்ன நடக்கும், பூமியில் என்ன நடக்கும் உனக்கு தெரியாது. அன்பானவர்களே, தோமா இந்தியா வந்ததால் சத்தியத்தில் நமக்கு பங்கு கிடைத்தது, உண்மைதானே? இந்த பகிர்ந்தளித்தல் என்ற நியதியை நம்ம பைபிள் முழுக்க பார்க்குறோங்க. பைபிள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆண்டவர் 12 கோத்திரங்களுக்கு எதை பகிர்ந்து கொடுத்தாரு? கானான் தேசத்தை பகிர்ந்து கொடுத்தார். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் 12 அப்போஸ்தலர்களுக்கு 3.5 வருஷம் பயிற்சியை கொடுத்து நீங்கள் போய் சத்தியத்தை உலகத்தில் எல்லா பகுதிகளுக்கு சென்று சத்தியத்தை பகிர்ந்து கொடுங்கள் அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்தார். அதனால தான் தோமா இந்தியாவுக்கு வந்தார். அன்பானவர்களே, இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் சத்தியத்தை இப்படிப்பட்ட பிள்ளைகள் மூலமாக பகிர்ந்து கொடுத்தனால தான் நாம் இன்றைக்கி சத்தியத்தில் இருக்கிறோம். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் சத்தியத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 7 steps to the word of God. வார்த்தையில் வளர 7 படிகள். முதல்ல என்ன பார்த்தோம்? ஆண்டோட வார்த்தையை கேட்க வேண்டும், hear the word of God. 2வது தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், read the word of God. 3வது தேவனுடைய வார்த்தையை மனனம் செய்ய வேண்டும், memorize the word of God. 4வது தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், meditate the word of God. 5வது தேவனுடைய வார்த்தையை ஆராய வேண்டும், study or search the word of God. 6வது தேவனுடைய வார்த்தையை அபியாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், obey or practice the word of God. 7வது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க வேண்டும், share the word of God. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேலை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, செய்ய வேண்டும் என்பது நம்முடைய ஆவிக்குரிய தெய்வீக கடமை. அதற்கு ஒப்பு கொடுப்போம். 7A செய்ய ஆவியின் வல்லமையை நாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வாரம் நெடுகிலும் எங்களை நடத்தி வந்து எங்களை கண்மணி போல் காத்து நன்மைகள் நிறைவாக எங்களுக்கு ஈந்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 10 நாட்கள் ஜெப கூட்டங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த 4ஆம் நாளிலே விசுவாசத்தின் முன்னுரிமைகள் என்ற தலைப்பிலே தகப்பனே, எங்கள் விசுவாச விருத்திக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற வேத வார்த்தைகளை எப்படி நாங்கள் அணுக வேண்டும் என்பதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் கிரமமாக கற்றுத்தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் நலிந்து போவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, பலத்து வளர்வதற்காக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் வேரூன்றி வளர்ந்து கனி கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். அநேக அனுபவங்களை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு முன்பாக எத்தனையோ தேவ மனிதர்கள் உம்முடைய வார்த்தையில் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். தங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீ தந்திருக்கிற இந்த தெய்வீக ஏணியை வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு படித்து கொண்டு அந்த வழியிலே நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, தொடர்ந்து நடக்கிறதான இந்த 10 நாள் ஜெப கூட்டங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் இந்த அறிவிப்பை கேட்டு நினைப்பூட்டப்பட்டவர்கள் என் உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ள யாவருக்கும் அருள் தாரும். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்போம், வாசிப்போம், மனதிலே பதிப்போம், தியானிப்போம், ஆராய்ச்சி செய்வோம், அப்படியே செய்வோம், இதை எல்லாருக்கும் பகிர்வோம் என்ற இந்த 7 தீர்மானங்களை, இந்த 7 படிகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கரம் எங்கள் எல்லாரையும் தாங்கட்டும். ஆண்டவரே, உமக்கென்று உத்தமமான சாட்சிகளாக, உயிருள்ள சாட்சிகளாக, ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக பரலோகத்திற்கென்று ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். எங்கள் அருமை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடவிகளே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.